இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா எல்லாருமே முன்னேறிடலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேறணும்னா மஸ்ட்டு டைகரை தான் நினைக்கணும். காட்டில் வாழக்கூடிய சிங்கத்தை என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காட்டுக்கையில் யாரெல்லாம் போயிருக்கான்னு கேட்டால் ஒரு சில பேரை மட்டும்தான் சொல்லுவாங்க. காட்டில் யார் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டால் அதுவும் ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கள் தான். அந்த விலங்குகளை பற்றி தரவாக துல்லியமாக தெரிஞ்சவங்க அவங்க மட்டும்தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற பொழுது எனக்கு தெரிஞ்ச உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தா டைகர் தான். அப்போ டைகரை காட்டில் வாழக்கூடிய டைகர், காட்டுக்கு ராஜாங்கிற டைகர் நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ராஜ நடை, அது உண்மை தாங்க, தோத்தே போகும். மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அது ஒரு தனி பெரும்பான்மையான நடை அந்த டைகருக்கு மட்டும்தான் உண்டு. அதாவது அசால்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தோரணை எல்லாமே அந்த டைகருக்கு மட்டும்தான் இருக்கும். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். ஆனால் மானை வேட்டையாட போகுதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைகர் அப்படியே பம்மி உட்காந்துருக்கும். மானை பார்த்துட்டு அப்படின்னா அதனுடைய ஃபோக்கஸ் பவர் மாறவே மாறாது. அந்த மானோட பார்வையில் தான் அந்த டைகர் பார்த்துக்கிட்டே இருக்கும். இடி அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, பூகம்பமே வந்தாலும் சரி, குருவி கத்துனாலும் சரி, கோழி கத்துனாலும் சரி, எந்த மிருகங்கள் ஊடையில் வந்தாலும் சரி, யானை வந்தாலும் சரி, பாம்பு வந்தாலும் சரி, எதை பற்றியும் அஞ்சாது. ஒரே ஃபோக்கஸ் பார்வை, மானை வேட்டையாடணும். அந்த மாதிரி வேட்டையாடி வெற்றி பெற்று விடும். இதே மாதிரி தான் மனிதர்களும் இந்த சிங்கத்தை அடையாளமாக எடுத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும், ஒரு படிப்பில் முன்னேறினா ஃபோக்கஸ் அப்படிங்கிறத மைண்டு, அந்த ஐ பவரை மாற்றக்கூடாது. கவனக்குறைவு மாறக்கூடாது, கவனங்கள் சிதறக்கூடாது. படிப்பாக இருந்தாலும் சரி, அந்த கவனம் சிதறாமல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு அடையாளத்துக்காக டைகரை எடுத்துக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம்.